வின்டர் சீசன் வந்தாலே நமக்கு இச்சிங்னஸ், ட்ரைனஸ்லாம் தாராளமாக வந்துருங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு வாரமாக ரொம்ப இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குது. இச்சிங்னஸ் இருக்கும்போது ரொம்ப ஆயில் வைக்காதீங்க. சைனஸ் இருக்கிறவங்களும் வைக்காதீங்க. ஸோ அதனால் வேப்ப இலை, கொஞ்சமாக வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ கிடச்சா கூட போட்டுக்கோங்க. பட் செம்பருத்தி பூ ரொம்ப கூலிங். நான் சும்மா ஒரே ஒரு மொட்டை தான் போட்டேன். இதோடு நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட வந்து ஆளி விதை இருக்குது. ஆளி விதையை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு அதையும் போட்டு அதையும் இதோடு சேர்ந்து போட்டு நான் அரைச்சிட்டேன். முடிஞ்சால் இது கூட சாப்பாடு வடித்த தண்ணி இருந்தாலும் போடுங்க. இச்சிங்னஸை அவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வேப்பிலைக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து அந்த கசப்புக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுக்குமே இல்லை. நல்லா திக்காக ஹேர் பேக் வந்து போட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பால்னஸ் கேப்ஸ் இருக்கோ அந்த இடங்களையும் நல்லா போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் வாஷ் பண்ணேன். யூஸ்வலாக ஷாம்பு போட்டு நம்ம கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணுறதை விட இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸை சூப்பராக கொடுக்கும். இச்சிங்னஸை கண்டிப்பாக கம்மி பண்ணும். வீக்லி ஒரு வாட்டி வந்து இந்த ஹேர் பேக் போடுங்க. இச்சிங்னஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஹேர் பேக் போட்டாலும் கொஞ்சமாக வேப்பலை சேர்த்துக்கோங்க. இச்சிங்னஸ், டேண்ட்ரஃப் எதுவாக இருந்தாலும் நமக்கு சரியாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். பாய்.